இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 95ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் திருவசனங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம்! உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பொனாவேந்தூர் ஆயரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஜூலை மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையா? நண்பர்களே, தினமும் ஜெபிக்க மட்டும் மறக்காதீர்கள். இயேசுவின் துணை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை, அவசியம். நண்பர்களே, எப்போதுமே தயாராக நாம் இருக்க வேண்டுமாம். நாம் தயாராக இருந்தால் அப்போது வார்த்தை உங்களிடத்தில் வருமாம். அப்போது அது உங்களுக்கான வார்த்தை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களாம். Stay prepared, the word will come to you. Then you will understand, this is my word. நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் கேட்கும் வார்த்தை உங்களுக்கான வார்த்தை என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ஆம், இன்றைய முதல் வாசகம் மோசேயை பற்றி கூறுகிறது. மோசே என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதாம். நீரிலே விடப்பட்டான் மோசே. அவனை ஆண்டவர் மீட்டார். பார்வோனின் மகள் கண்களில் காட்டுகிறார். அவள் எடுத்து வளர்க்கிறார். மோசே வளர்ந்த பின் தன் இனத்தவர் அடிமைப்பட்டு கிடப்பதை பார்க்கின்றான். அது அவருடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிந்தது. பின் நாட்களில் மோசேதானே இஸ்ரவேல் மக்களை மீட்கிறார். ஆக உங்களை ஒரு குழியிலிருந்து, இழப்பிலிருந்து ஆண்டவர் மோசேயை போல மீட்கிறார் என்றால், இன்று நன்றாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இன்று உங்களைப் போல கஷ்டப்படுகிறவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும். அன்று உங்களுக்கு யாரோ உதவி செய்தார்தானே, இன்று நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நாம் செய்கிறோமா? இல்லையே. நமக்கு மட்டும் எதுதான் ஈஸியாக கிடைத்தது? கஷ்டப்பட்டு படித்தேன், கஷ்டப்பட்டு வேலை வாங்கினேன், யாரும் எனக்கு எதுவும் பச்சாதாபம் பார்க்கவில்லையே, இவர்களுக்கு மட்டும் ஏன் சுலபமாக எல்லாம் கிடைக்க வேண்டும்? இந்த ஜெனரேஷனும் அவஸ்தைப்படட்டுமே என்று விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கின்றோமா? சற்றே சிந்திப்போம். அது மட்டுமல்லாமல் இன்றைய திருப்பாடல் கூறுகிறது, ஆழமிகு நீர் திரளுள் ஆழ்ந்து இருப்பது போல என் வாழ்க்கை இருக்கிறது. நிற்கக்கூட இடமில்லை, நிலை கொள்ளாமல் நீருக்குள் ஆழ்கின்றேன். நீர் என்மேல் புரண்டு ஓடுகிறது. ஆனாலும் கடவுளை நாடி நான் தேடுவதால் என் உள்ளம் ஊக்கத்தோடு இருக்கும். உமது பதில் மொழியும் எனக்கு வரும். பார்த்தீர்களா? ஆழமான நீருக்குள் இருந்தாலும் அந்த பக்தன் கூறுகிறான், ஆண்டவரை நான் தேடுவேன், அவர் பதில் மொழியும் எனக்கு வரும் என்று கூறுகிறான். இதுபோல விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? துணை செய்வதில் நீர் மறவாதவர் என்று ஜெபிக்கின்றான். இதை கேட்கின்ற நீங்களும் நம்பிக்கையோடு இருங்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக என்ன செய்ய வேண்டுமாம்? இயேசுவின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு நலம் என்று கூறுகிறது. தினமும் இறை வார்த்தையை கேட்க எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஆனால் நாம் கேட்கின்றோமா? வாசிக்கின்றோமா? மரி அன்னையிடம் ஜெபமாலைகளை செய்கின்றோமா? நேரமில்லை என்பது தவறான பதில் நண்பர்களே. மனம் இல்லை என்பதுதான் சரியான பதில். விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை என்பதுதான் பதில். வேறு எதன் மீதோ ஈர்ப்பு இருக்கின்றது. அப்படித்தானே? இயேசுவின் வல்ல செயல்களை கண்டும் மனம் மாறாதவர்களை ஒரு பாயிண்டில் கண்டிக்கிறார் இயேசு. தீர்ப்பு நாளில் உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாக இருக்கும் என்கிறார். உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால்
அது இன்று வரை நிலைத்திருக்குமாம், அழிந்திருக்காதாம். அவ்வளவு வல்ல செயல்களை உன் வாழ்க்கையில் நான் செய்திருக்கின்றேன் என்று இன்று ஞாபகப்படுத்துகிறார் நமக்கு. இந்த உலகில் வானளாவிய வீடு, வாகனம், பதவி, பொருள் இருக்கின்றது. அவை எதற்குமே விண்ணுலகில் எந்த மதிப்பும் கிடையாது. இது நாம் அனைவருமே நன்கு அறிந்ததே. எதை தேடி தேடி சேர்க்கின்றோம் என்பதில் கவனம் தேவை நண்பர்களே. சற்றே என்று சிந்திப்போம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் சிறுமைப்பட்டவன். இயேசுவே, நான் எளியவன், காயமுற்றவன். கடவுளே, நீரருளும் மீட்பு எனக்கு சொந்தமாகும்படி இந்த நாளிலே என் மனம் முழுமையாய் உம்மை தேடி ஜெபிக்கின்றது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.